கொடுத்தார்கள், அது வேற விஷயம். அவர் விளக்கல் இருக்க சப்ஜெக்டே வேற. ஆனால் அது இல்லாமல் பொண்டாட்டி வீட்டில் போய் எனக்கு கீழே ஒரு வீடு தான், மகாராஷ்டிரா ஒரு வீடு தான் சொன்னால் அயோக்கியத்தில் இங்கே அல்லா தாலா சொல்கிறாங்க. அல்லா தாலா நேராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போது, ஆதமே நீங்கள் உங்கள் மனைவி சொல்லும் போது அந்த வீடு கொடுக்க வேண்டிய பொருள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 4 விஷயம். உங்களுக்கு வீடு வெயில் அடிக்காது, வீடு தேவைப்படாதுன்னு சூரா தாகால. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, இதுக்கு போராட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னா. அந்த அடிப்படையில் இங்கே சொல்லும் பொழுதும் அந்த வீட்டை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பும் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்றது அடுத்த செய்தி. அடுத்த இந்த வசனத்தில் வந்து பார்ப்பது ரகதன் இந்த ரகதன் என்று சொல்லுவாங்க, நீங்க விரும்பியவாறு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த அர்த்தத்தை சொல்றாங்க. ரகதன் ஹைசுஷித்மா பல தக்கரபா ஹாதிஹி ஷஜரத்தா பல தக்குனா மேல் தாலிமின். அடுத்த தக்கரபா ஹாதிஹி ஷஜரத்தா, நல்லா கேளுங்க, எதை வேண்டாலும் விரும்பி சாப்பிடுங்கள் என்று நேரடியாக அந்த நல்ல காரியத்தை செய்ய சொன்னா, இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்திலே சாப்பிட்டு விடாதீங்கன்னு சொல்லலை. பல தக்கரபா என்று சொல்ல, நீங்க அதை நெருங்க கூட செய்யாதீங்கிறோம். இதுல தான் இப்ப ஷரியத்துடைய சட்டம் சொல்றாங்க, ஒரு ஹராமான காரியத்தை செய்வது மட்டுமல்ல ஹராம் இல்ல, தடை செய்யவில்லை இஸ்லாம். அந்த ஹராமான காரியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பாதை இருப்பாங்க, அதையும் இஸ்லாம் தடை செய்து விடுகிறது இல்லையா? ஜினா ஹராம், அந்த ஜினாவுக்கு தூண்டக்கூடிய நம்ம பார்க்கிற கண்ணை நீந்து அதுவும் ஹராம், காரியை தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்ப அந்த ரோட்டையும் அடைச்சிருது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நீங்க ஷைத்தானுக்கு அடிபணியாலும் பின்பற்றன்னு சொல்லல. லா தத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானை அடிச்சவற்றை நீங்க பின்பற்றாதீர்கள், மானக்கேடான விஷயம் பக்கம் நெருங்காதீர்கள். பலா தக்ரபா ஃபபாஹிஷ மா பஹர மின்ஹா வ மா பத்தன், நீ மானக்கேடான விஷயம் பக்கம் நெருங்காதீர்கள். அந்த பலா தக்ரபா வல தக்ரபா என்று அந்த தவறான விஷயம் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அந்த மாதிரி பாவமான ஹராமான விஷயங்களில் நாம் நெருங்காமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக, நம்மளை பாதுகாத்து தருவானாக. இப்போ இவ்வளவு தூரம் காரியங்கள் நடந்துருச்சு, சரியா? நடந்து ஒன்று இப்போ சோனத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவியும் விழுந்துட்டாங்க. பல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஷைத்தான் என்ன செய்யறான், ஏற்கனவே அல்லாஹ்ட்ட ஒரு சவால் விட்டான். நான் அதாவது என்னை நீ வெளியேற்றிட்டு இல்லை, அப்போ எனக்கு அவகாசம் கொடுன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னது உனக்கு அவகாசம் தர்றேன், தௌபா செய்வான். ஆனால் அவன் என்ன சொன்னா, நீ என்னை வழிகேட்டில் விட்டு விட்டாய், நீ தான் என்னை வழிகெடுத்தா, அல்லாஹ் மேலே பழிய போடுறான். நீ என்னை வழிகெடுத்தாய், அதனால நான் உங்களுடைய மக்கள் எல்லாம் வழிகெடுப்பேன். எப்படி வழிகெடுப்பேன்? வலதுபுறமும் இடதுபுறமும் முன்புறமும் பின்புறமும் வந்து வழிகெடுப்பேன் அப்படின்னா. இதுக்கு பற்றி சொல்றாங்க, வலதுபுறம் முன்புறம் பின்புறம் சைட்லாம் சொன்னா இப்லீஸ் ஷைத்தான் மேலே இருந்து இறங்குவேன் கீழே இருந்து தாக்குவேன்னு சொல்லலை. இப்படி சொல்றாங்க, மேலே இருக்கிற ரூட் இருக்குங்க, அது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறக்கக்கூடிய பாதை, அதுல ஷைத்தான் ஊடுருவ முடியாது. அதே சமயம் கீழே இருந்து வர முடியாதுன்னு சொன்னா, கீழே உடைய தரை என்பது மூமின் சஜிதாவுக்காக நெட்டி வைக்கக்கூடிய இடம், அதனால் அதுல இருந்து ஷைத்தானுடைய தாக்குதல் வராது. ஆகவே அதை அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிகமாக எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுஜூத் செய்யுங்கள், ஷைத்தானுடைய தீங்கு நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்ற செய்தியும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தரப்படுது. அப்ப இந்த ஷைத்தான் ஏற்கனவே சவால் விட்டு காரணத்தினால நேரம் அங்கே வந்து அவருடைய மனதில் ஒரு வஸ்வாசை தோன்றும். இந்த வஸ்வாசுடைய விஷயத்துல 2 மாதிரியான முஃபஸ்ஸிரின் கருத்து இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த மரத்தை நீங்க நெருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக அந்த குறிப்பிட்ட மரத்தை காமித்து சாப்பிடாதுன்னு சொன்னாங்கிறது ஒரு வகையான இது இருக்குது. இந்த மாதிரி தான் வஸ்வாஸ் பண்ணான். அதுக்கு அவன் காரணம் என்ன சொன்னான், ஆதவர்களே அல்லாஹ் ஏன் உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்றான் தெரியுமா? நீங்க இதை சாப்பிட்டேன்னு சொன்னா நீங்க நிரந்தரமா இருந்துருவிய, நீங்க பூமிக்கு போக தேவையில்லை என்று அல்லாஹ் அந்த இப்லீஸ் அவளை தூண்டுனா, அந்த மாதிரி ஒரு வஸ்வாசம் உண்டாக்குனா என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து நாம் குறிப்பிட்ட சொல்றாங்க, மாரிஃபுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கருத்து இன்னும் கொஞ்சம் பொருத்தமான கருத்தா தெரியுது. என்ன பொருத்தமான கருத்து சொன்னா, அல்லாஹ் தஆலா சுவனத்தில் அந்த குறிப்பிட்ட மரத்தை சொல்லல, ஒரு மரத்தை சொல்லல, அந்த வகை மரங்களையே சொல்லிவிட்டான். ஆனா வஸ்வாசி எப்படி குழப்பனா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மரத்தை சொன்னா, இதே கனியை மற்ற மரத்தை சாப்பிடுறது நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு லேச குழப்பற மாதிரி இருக்கும், இன்னும் நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ உதாரணத்தை வச்சுக்கிறீங்களேன், இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, இப்போ சாப்பிட்றாங்க ஈசா இந்த உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடாதீங்க, அது வாயு அப்படிங்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க வாயுன்னு சொன்னா, இந்த ஒரு பிளேட் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் தான் வாயுவா? உருளைக்கிழங்கு எங்க இருந்தா வாயு தானே? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பிளேட் உருளைக்கிழங்கு தான் வாயுன்னு காக்க சொல்லிக்கிறான், அதனால அந்த பிளேட்ல சாப்பிட்றேன்னு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு இது சொன்னா அது பொதுவான அர்த்தத்தில் எடுத்துக்கணும், குறிப்பிட்ட அர்த்தத்தை எடுத்துக்கிறவே கூடாது. நான் சொல்றேன், நான் பயான் பண்றேன், இந்த நாக்கு இருக்குங்க, நாக்கு ரொம்ப முரண்பாடா பேசுங்க அப்படின்னு சொல்றேன். உடனே நீங்க விஷயம் தெரியுமா, முழுப்பா கிடக்க நாக்கு முரண்பாடா பேசுமா அப்படின்னா, உங்க நாக்கில் நேர்மையா பேசும். இப்போ நாக்கு எல்லா நாக்கும் முரண்பாடா தான் பேசும். புரியுதா உங்களுக்கு? பின் பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஆதமே நீங்க
எல்லா மரத்தையும் தக்கரபா ஹாஜி ஷஜரத்தா என்று சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு மரத்தை, அந்த ஒரு மரத்தை மட்டும் சொல்லல, அந்த வகை கனியவே அல்லாஹ் தஆலா சொன்னான். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சுவனத்துல கெடுதலை விளையக்கூடிய ஒரு மரம் எப்படி இருக்க முடியும் என்ற அடுத்த கேள்வி வருதா இல்லையா? சுவனத்துல எல்லாமே பாசிட்டிவ் தானே இருக்கும், அங்க எப்படி ஒரு நெகட்டிவான ஒரு இது வரும்? இதுக்கு முப்பத்தி சொல்றாங்க, அதுவும் நெகட்டிவ் கிடையாது, அது பாசிட்டிவ் தான். ஆனா அவங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை. நான் திருப்பி சொன்ன அதே ஒரு உதாரணம் தான். உருளைக்கிழங்கு நல்ல காய்கறி தான் இல்லையா? யாராவது ஒரு வாயுக்காரருக்கு அது மோசமானது தான். ஜென்ரலாக உலகம் மோசமா? சீனி இருக்குது, சீனியும் சுகர்காரருக்கு சீனி மோசம். நான் எங்களுக்கு உனக்கு என்ன இருக்குது, நல்லா சீனி சாப்பிட வேண்டியது தானே, சாயா போடணும், கொஞ்சமாக போடணும், நிறைய போடுங்கம்மோ. இப்போ ஒருத்தருக்கு அப்போ நல்ல பொருளை அவருடைய தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது இல்லையா? இப்போ அங்கே அதில் சில பொருட்கள் இருக்கும், வீரியம் கூடதாக இருக்கும். அப்போ வீரியம் கூட சில இச்சையில தூண்டக்கூடியதாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல பொருள் தான் அதுவும். அந்த இடத்துல அவர்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா அங்கதான் சோதனை பண்றான். உனக்கு நல்லதோ கெட்டதோ அது பார்க்காத, தக்லீத் அடிபணி, நான் சொன்ன நெருங்கக்கூடாது, அவ்வளவுதான். என்னுடைய கட்டளைக்கு நீ அடிபணிகிறாயா, அதான் அல்லாஹ் பார்க்கலாம். உன்னை ஆராய்ச்சி சொல்லல, உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்தாத, அங்க நீ என்னோட அறிவுரை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கற்றுக் கொடுக்கணும். ஆனா இது என்ன செஞ்சான், அவருடைய அறிவை பயன்படுத்த வச்சு சிந்திக்க வைக்க, சுய அறிவை. ஆமா சொன்னாப்ப நம்ம சாப்பிட்டா நம்ம ஃபுல்லாக அங்கே இருந்தோன்னு நல்லா நினைக்கிறான், அப்போ நம்ம சாப்பிட்டுருவோமே. இன்னொரு ஹதீஸ் படி இப்லீஸ் என்ன சொன்னா, பாருங்க அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை தான் அவங்க நெருங்குமானான்னு இருக்கான், மற்ற மரத்தெல்லாம் நினைக்கிறேன் சொன்னல, ஏன் நாக்கு தான் மோசம், உங்க நாக்கு நல்லா இருக்கு மாதிரி. ஆனால் மற்ற இதெல்லாம் நெருங்குவான்னு சொன்னா, அதான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அதனாலே ஒரு சாப்பிட்டார். இரண்டு வகையான பிரச்சனைகள் விளக்க இருக்குது. இது ரெண்டு வகையில் எது நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அறிவுரையை பயன்படுத்தாமல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார்கள், அதனால் பிரச்சனை ஏற்பட்டது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் அதே தான் நடக்குது. காப்பீர்களுக்கும் மூமின்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? காப்பீர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் அவருடைய குருமார்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையை பயன்படுத்துறாங்க, அதனால வழிகேட்டில் இருக்கிறாங்க. நாம நம்முடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய குருமார்கள், ஆலிம்கள், உலமாக்கள், இமாம்கள் கொள்ளக்கூடிய அறிவுரையை பயன்படுத்துகிறோம், அதனால நாம் நேர்வழியே இருக்கிறோம். ஆனால் சமீப காலத்தினால புதிதாக வரக்கூடிய சிந்தனையாளர்கள், புது சிந்தனையாளர்கள், இல்லை முன்னோர் எவ்வளவுதான் அறிவுரை கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டு விடுங்கள், அது இமாம் ஹனீஃபாவாக இருந்தா என்ன, இமாம் ஷாஃபியா இருந்தா யாரா இருந்தா உங்கள் அறிவை பயன்படுத்துங்க என்று சொல்றாங்க. ஆனால் அவருடைய அறிவை மட்டும் பயன்படுத்துவீங்க ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். அறிவை பயன்படுத்துவதா அறிவுரையை பயன்படுத்துவதுன்னா, அறிவுரையை பயன்படுத்துவதான் சிறப்பு இருக்கு, அறிவை பயன்படுத்துறதுனா ஆபத்து தான் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் காமிக்க முடியும். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் தெரிஞ்ச ஹதீஸ் தான், அந்த கோணத்தில் சிந்திக்கணும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கறியுள்ள கடாக்கறி, ஆட்டுக்கறியுடைய இறைச்சியுடைய முன்னங்கால்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்குது, இன்னும் 2 முன்கால் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, ரசூலோட அறிவுரை, ரசூலோட கட்டளை போயிருக்கணும். அவன் என்ன செஞ்சாரு, அறிவை பயன்படுத்தாரு. யார் ரசூலுல்லாஹ் அறிவும்படி என்ன சொல்லுது, ஒரு ஆட்டுக்கு 2 முன்னங்கால்கள் தானே அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவிட்டு போய் என்ன சொன்னாங்க, என்னுடைய சகோதரரே, என்னுடைய உங்க அறிவை பயன்படுத்தாம என்னுடைய அறிவுரையை பயன்படுத்தினால் நீங்கள் எடுக்கும் காலமெல்லாம் முன்னங்காலம் வந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அறிவை பயன்படுத்துவதா அறிவுரை பயன்படுத்துவதா யோசிச்சு பாருங்க. உக்காஷார் இல்லாத பதில் போர், வால் உடஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யார சொல்லலாம் வால் உடஞ்சிருச்சேன்னு. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை தூக்கி கொடுக்குறாங்க. என்ன யார சொல்லலாம், அறிவை பயன்படுத்தி குச்சியை தூக்கி தெரியும்னா குச்சியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அறிவுரையை பயன்படுத்தினா கட்டளை ரசூல்ல சொன்னாங்க, தந்துட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். நேராக கொண்டுட்டு போனாங்க, குச்சியை ஊங்கினார்கள், அது வாளாக மாறிவிட்டது. அல் அவுன் என்ற வாளாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாலும் அந்த முஸைலமாவோட நடக்கக்கூடிய அந்த போர் வரைக்கும் உக்காஷார் இல்லாதவர்கள் அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்ன, அறிவை பயன்படுத்தவில்லை, அறிவுரையை பயன்படுத்தினார்கள். அதுதான் முக்கியமான செய்தி. இன்னொரு சம்பவத்தை இந்த இடத்துல குறிப்பிட வருகிறேன். அதான் நம்முடைய அறிவு என்பது கம்சோர். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இமாம்கள் இதற்காகவே காலத்தை நேரத்தையும் செலவழித்த வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்டு அந்த அறிவுரை நடக்கிறது தான் சாலச்சிறந்து. நமக்கு நம்மள அந்த அறிவு நம்ம அந்த அளவு போகாது, அந்த அளவு எட்டாது. நாமளும் அதனுடைய பயிற்சி பெற்றால் தான் எட்டும். அது இல்லாமல் நம்முடைய அறிவை பற்றி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. உதைவா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழி போர்ல உளவு பார்க்கறதுக்காக எதிரிப்படைகள் அனுப்புறாங்க. எதிரிப்படைகள் உள்ள போகும் பொழுது நேராக போய் அவங்க உளவு பார்த்து கொண்டு இருக்கும்போது எழுச்சிறாங்க. அபு சுஃபியான் அவர்கள் அவருடைய, அப்போ அபு சுஃபியான் முஸ்லிமா வரல, அதனால நான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லலை, குழப்பம் ஏற்படக்கூடாதுக்காக. அபு சுஃபியான் யாருண்டா அந்த அகழி போர்ல எதிரிப்படைகள் 15000 பேருக்கு தலைமை தாங்கி வந்திருக்காரு. தலை அவர் தான். இப்போ உதைபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா இருட்டு நேரத்தில் உளவு பார்க்கறதுக்காக எதிர்ப்படைக்குள்ள ஊடுருவிட்டாங்க.
ஊடுருவி போகும்போது அவர்களுடைய கையில் அம்பும் வில்லும் இருக்குது. இப்போ இந்த தூரத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஈஸாவை உபயோகப்படுத்த வேண்டியது. இப்போ ஈஸா அபூ சுஃபியான் இந்த தூரத்தில் இருக்கான்னு வைங்களேன். இப்போ நான் தான் உதைஃபா இப்னு யமன், என் கையில் அம்பு வில்லு ரெடியாக இருக்கு. இப்போ நான் இங்கிருந்து அடிச்சேன்னு சொன்னால் அவர் மூத்து கொண்டுடலாம். இப்போ ஒரு போரில் 15,000 பேர் கொண்டு வந்திருக்க படையில் அந்த தலைவரை கொண்டு விட்டா போர் அப்பவே முடிஞ்சிருமா இல்லையா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு உள்ள அனுப்புனதை போருக்கு ஒரு முடிவு ஏற்பட மாட்டேங்குது. போர் முடிந்து விட வேண்டும், நாள் கணக்காக இழுத்துக்கிட்டே இருக்குது. பசி, பட்டினி, கடுமையான குளிர், போர் எப்படியா முடிஞ்சா பட்டாதான் இருக்குது. அந்த நிலையில் இவர் உள்ள போற மனுஷன் தலைவரே அம்புக்கீரில் இருக்காரு. அவரை கொன்று விட்டால் அந்த படையை தலையில முண்டமா போயிடும். தலையில முண்டத்தை என்னமா செய்யுமா? அது எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும், எவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு அப்ப வெற்றி வாங்கி கொடுத்துருப்பாரு. நான் அந்த இடத்த அறிவை பயன்படுத்தி நாம் பயன்படுத்தலாம்ல. ஆனால் அறிவை பயன்படுத்தின உதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு அன்ஹு அம்பை எடுத்தாங்க, வில்லை எடுத்தாங்க, அதில் புடிட்டாங்க, இழுக்கிறாங்க. அந்த இழுக்கிற நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு அறிவுரை அவர் கண்ணுக்கு வந்துச்சு. என்ன அறிவுரை கொடுத்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியான் உதைஃபாவே நீங்கள் உள்ள போங்க, உழவு பாருங்க, வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னா. இப்போ அந்த இடத்த அறிவை பயன்படுத்தினா ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது வேற எதையாவது சொல்லியிருப்பாங்க, வேற ஏதாவது சொல்லி மாட்டிக்கிற கூடாது. இவர் தலைவரையே கொள்றதுக்கு யாரும் மனமாங்களா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி தலைவர் போரே முடிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் பாராட்டோட செய்வாங்க. நாளைக்கு போய் ரசூலுல்லாஹ் போய் யார் ரசூலுல்லாஹ் நான் அந்த பார்த்தேன், நான் கொண்டிருப்பேன், ஆனால் நீங்கள் சொன்ன அறிவுரையை பற்றி தான் நான் சும்மா இருக்கேன்னு சொன்னால், என்னப்பா நீ தலைவரை கொண்டுட்டு போரே முடிஞ்சு போயிருக்குமே, உன்னை அதுக்காக தான் அனுப்பினேன் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சாட்சியக்குறி இருக்கா இல்லையா? ஆனால் அதெல்லாம் யோசிக்கல. சஹாபாக்கள் அப்படி தன் அறிவை போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்யல, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததுக்கு பின்னால இந்த போர்ல இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியைத்தான் கொடுத்தான். ஆனால் இதுல முக்கியமான செய்தி என்ன? அறிவை பயன்படுத்தாமல் அபூ சுஃபியான் உதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுரையை பயன்படுத்தினாங்களா, அதனால் ஏற்பட்ட பலன் என்ன அதைத்தான் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா உதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அபூ சுஃபியானை அங்கே கொண்டிருந்தார்கள். ஆனால் அபூ சுஃபியான் ஒரு நரகவாசியா இருப்பார். அன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற திருப்பி வந்தாரு, அபூ சுஃபியான் திருப்பி சென்றார்கள். பல காலத்துக்கு பின்னால அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த பெயரோட சஹாபாவாக ஒரு சொர்க்கவாசியாக அவர் மரணித்தார்கள். காரணம் என்ன? ஒரு நரகவாசியை சொர்க்கவாசியா மாத்தினது என்ன? அறிவா அறிவுரையா? அறிவுரை தான் மாத்துச்சு. ஆக அறிவை நாம கொஞ்சம் ரிசர்வ்ல வச்சுட்டு நம்முடைய மூதாதைகள், நம்முடைய பெரியோர்கள், சான்றோர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையை நாம இன்ஷா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இங்க குதுபு ஜமான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு அஜீஸ் அவருடைய மௌலிது ஷரீஃபும் வச்சு அதற்கு பின்னால் தொடர்ந்து பயானையும் வச்சிருக்கோம் அவருடைய சிறப்புகளை சொல்றதுக்காக. அடுத்த வாரத்துக்குள்ள செய்தி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு செய்தி முக்கியம் சொல்லிடுறேன். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். 40 பொற்காசுகளோடு போறாங்க. அவர் தாயார் அவங்களுக்கு தச்சு அனுப்பி விடுறாங்க. மறைவாக போகும்போது திருடர்கள் பார்த்துடுறாங்க. திருடர்கள் பெரிய மற்ற பெரியவங்களுடைய பொருளெல்லாம் களவாண்டுட்டு இவர்கள்ட்ட கேட்குறாங்க. தம்பி, சின்ன பையன், சிறுவராக இருக்கிறாங்க, தம்பி உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இப்போ அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தியிருந்தால் குதுபு ஜமான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் அறிவுலுமே சிறந்து விழுந்தார்கள் பாலிய பருவத்திலேயே. அப்போ அறிவை பயன்படுத்தியிருந்தா தாய் சொல்லத்தான் செஞ்சாங்க, அம்மா பொய் சொல்லக்கூடாது. ஆனால் திருடன்லாம் இருக்கானுங்க. திருடன் பொய் சொல்லாமல் சரியத்தை அனுமதிக்கிறதா இல்லையா? நானே ஒரு காசு பொருள் கொண்டு போறாங்க, மறைச்சு கொண்டு போறேன். ஒரு திருடன் கேட்கறாங்க, உன்ட்ட என்ன இருக்குது சொல்லு அப்படின்ட்டு. எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு, அது தாங்க எடுத்து கொடுப்பேன். அந்த இடத்த என்ன சொல்லி எனக்கு ஒரு அறிவு இல்லையா? திருடன் கேட்கறான்னு உண்மையை சொல்லிட்டியா? இந்த இடத்த உண்மையை சொல்லிட்டு பொய்யத்தானே சொல்லணும். நான் என்ன சொல்லணும் என்று ஒண்ணுமே இல்லைங்க விட்டுலாம்ல. அப்ப அந்த ஒரு சிறு குழந்தையா இருக்கும்போது தாராளமாக சொல்லியிருக்கலாமா இல்லையா? என்ற ஒண்ணு இல்லைன்னு விட்டுருப்பாங்களா இல்லையா? ஆனால் அங்கே அவர்கள் அறிவை பயன்படுத்தவில்லை, தன் தாயாருடைய அறிவுரையை பயன்படுத்தினாங்க. தாயார் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த அருக்கு 40 காசு அப்படியே கொடுத்தாங்க. அப்ப அங்க அவங்க அறிவை பயன்படுத்தாம அந்த அறிவுரையை பயன்படுத்த ஏற்பட்ட பலன் என்ன? அந்த 40 எல்லாரும் திருப்பி கொடுக்கப்பட்டது. அந்த திருடர்கள் அத்தனை பேரும் ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக வழிமாறலாம் ஆனார் என்று சரித்திரம் சொல்லுது. அன்று மட்டும் அவள் அறிவை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவளை அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த திருடர்கள் 10 பேரா 15 பேரா அடிச்சு எனக்கு தெரியல. 10 பேரும் வச்சுனா 10 பேருமே கடைசி திருடராக இருந்து சீரழிந்திருப்பார்கள். அப்ப அங்க ஒரு திருடர்களை வழிமாறலாக மாற்றுவது என்ன? அறிவா அறிவுரையா? அறிவுரை தான் மாற்றணும். ஆக அறிவை பின்னுக்கு தள்ளிட்டு அறிவுரையை முன்னுக்கு வைக்கணும். ஆனா அங்க ஆரம்பத்திலேயே நம்மளுடைய முத்தாப்பா என்ன செஞ்சாங்க? தன் அறிவை தட்டு தள்ளி வச்சுட்டு அறிவுரையை கேட்காம இந்த அறிவை பயன்படுத்துறாங்க. வசுவாசம் ஏற்படுத்தலாம், செய்தம் வசுவாசத்தை ஏற்படுத்தலாம், வசுவாசம் ஏற்படுத்தலாம். அந்த அறிவு உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த அறிவு உபயோகப்படுத்தினால மாபெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அங்கே அவர்கள் அந்த பழைய புசித்து விட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்
கோபம் பண்ணி அல்லாஹ் சொன்னா இங்க 2 பேரும் நீ 3 எல்லோருமே நீங்க இதை விட்டு இறங்குங்கள் என்று அடுத்த செய்தியை இந்த இடத்து சொல்றோம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சில பேர் பயான் பண்ணும்போது இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்று பழத்தை அந்த பாவத்தை செய்தார்கள்னு சொல்லிடுறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிக ஆபத்தான ஒரு விஷயம். முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், எந்த நபிமார்களும் எந்த பாவம் செய்தது கிடையாது. எல்லாமே இஜ்திஹாதுடைய குறைபாடு என்றுதான் நம்ம வைக்கணும். நாளைக்கு மாஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மக்களும் போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீ முத்துவாப்பா நீ எங்களுக்காக ஷஃபாத் செய்யணும்னு சொல்லும்போது அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவத்தை செய்துட்டேன், அன்று நான் அல்லா தாலா நெருங்க கூட மறந்து நெருங்கினேன், அதனால் அல்லாஹ் இவனும் கோபமா இவ்வளவு வரைக்கும் இருக்கிறான்னு தெரியல, அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது ஈசா அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போங்கிறாங்க. இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருவரும் தான் செய்த தவறை பாவம் என்று தான் உரைப்பார்கள். ஆனால் அது பணிவின் காரணமாக சொல்லதான் எடுத்துக்கணுமே தவிர அவர்கள் பாவம் செய்தார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எந்த நபிமார்களும் அவர்கள் பாவம் செய்யவே கிடையாது. இஜ்திஹாதுடைய குறைபாடு என்று தான் சொல்லணும். ஒரு கவனக்குறை, ஒரு ஸ்லிப் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர பாவம் செய்தார்கள் என்ற நம்ம இதை சொல்லக்கூடாது. ஏன் அந்த குறைபாடு கூட இந்த உம்மத்துக்கு பரக்கத்து. அதன் மூலம் நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும். சரி, அப்படி பாவமே செய்யாம ஒரு இஜ்திஹாத் குறைபாடுக்கு ஏன் அல்லாஹ் குற்றம் பிடிக்கணும்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆளை பொறுத்து அந்த காரியத்துக்கு எஃபெக்ட் இருக்குது. எப்படி உதாரணமா மெட்ராஸ் ரோட்ல நடக்கும், ஒரு கவர்ச்சிகரமான போஸ்டர் இருக்கு, ஒரு இள வயசால அந்த கவர்ச்சிகரமான போஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான் வயசு பையன். அதை நம்ம பெருசா தப்பா நினைக்க மாட்டோம். அதே சமயம் நல்ல ஒரு 50 வருஷம் கிளம் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? ரெண்டும் ஒண்ணா சொல்லுவோமா? ஒரு சாதாரண ஆள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ஆலிம்சா பார்த்துட்டு இருக்காங்க, பச்சா ஆலிம்சா போஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஒரே குற்றம் தான், ஆனால் செய்யக்கூடிய ஆளுடைய தராதரத்தை பொறுத்து அந்த குற்றத்தில் சிவியாரிட்டி மாறி போயிருது. இப்போ அல்லாஹுடைய தூதுவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி பிதா தந்தை அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கான். ஆனா அவர்கள் அந்த சிறு கவனக்குறைவை கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க செஞ்சது தவறு என்பதை இந்த செய்தியை நமக்கு கிடைக்கிறது. இது அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இந்த மரத்தினோட கனியை அவங்க பிடிச்சிட்டாங்களா? இதான் நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க எல்லா இதுலயும் சாப்பிடுங்க. அப்ப அந்த குலா என்ற வேர்டு. அடுத்தது இந்த மரத்தை நெருங்காதுன்னு சொன்னான். இப்போ வசுவாசனால மரத்தை நெருங்கினாங்க இல்லையா, சாப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான் இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லல, ஜாக்க என்ற வார்த்தை தான் யூஸ் பண்றான். குலா என்ற வார்த்தை யூஸ் பண்ணல. ஜாக்கன்னு சொன்னா டேஸ்ட் பண்றது. டேஸ்ட் பண்ணா வயிற்றுக்குள்ள போகுது, ஆனா அது சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. உதாரணமா நான் ஈசா விட்டுருவோம், வேற யாராவது சொல்லுவோம், நம்ம இந்த ஷேக் வீட்டுக்கு போறோம், ஷேக் வீட்டில் போனேன் நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க. நான் இல்லைங்க எனக்கு வேற ஈசா வீட்டில் விருந்து இருக்கு, திருப்பி ஈசா தான் வர்றா, ஈசா வீட்டில் விருந்து இருக்குதுன்னு சொல்லிடுறேன், சாப்பிடுங்க. இப்போ அவர் வற்புறுத்துறாரு, வற்புறுத்தி கடைசி சொல்றாரு சரி கொஞ்சம் டேஸ்டாவது பண்ணிட்டு போங்களாங்கிறாரு இல்லையா. அப்போ அவர் வீட்டிலேருந்து ஒரு பிரியாணி எடுத்து சாப்பிட்றேன், அதுவும் என் வயிற்றுக்குள்ளாம போகுது, ஆனால் அதை சாப்பாடு நம்ம சொல்றது இல்லை, ஒரு டேஸ்ட் பண்ணதுன்னு சொல்றோம் இல்லையா. இங்கே வந்து சாப்பாடு. இப்போ அல்லாஹ் அங்கே சொல்றான் இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க அதனால நான் வெளியேற்றலன்னு சொல்லல, இவர்கள் டேஸ்ட் பண்ணார்கள், சுவைத்தார்கள், அதனால வெளியேற்றிட்டாங்கிறான். இதெல்லாம் வச்சு 30 சொல்றாங்க. ஆகவே மனிதர்களே எந்த பாவத்தையும் நான் கொஞ்சம் தானே செஞ்சேன். சில சகோதரர் சீட்டு நட போறது பிக்னிக்கு தோட்டத்தை போட்டா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தானப்பா சுதாரணம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கானா? அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சொல்லல யா யுல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரஜிஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்ப சூதாட்டம், குறி கேட்பது, இணை வைப்பது எல்லாமே ஷிர்கு, ஷைத்தானோட விளையாட்டுன்னு சொல்லிட்டான். இதில் விட நான் பிக்னிக்லாம் கூட்டாளியோட சீட்டானு சொன்னா அது அல்லாஹ்வுடைய புறத்தை ஏற்பு இல்லை. எந்த பாவமான டேஸ்ட் கூட பண்ணிடாதீங்க, குறைச்சி கூட செய்து விடாதீர்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இது அடுத்த செய்தி. அடுத்ததாக இப்போ அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு வரும்பொழுது இந்த பார்க்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, 2 பேரும் மண்ணால் பழத்தை சாப்பிட்டாங்க, 2 பேரும் அந்த தவிர்க்கக்கூடிய பழத்தை சுவைத்தார்கள், 2 பேரையும் அல்லாஹ் தஆலா கீழே இறக்கி விட்டான். ஆனா அந்த பாவம் அந்த காரியத்தை செய்தான்னு பாவம் இல்லாட்டாலும் அல்லாஹ்வுடைய நோக்கில் அவர் ஒரு பாவம் சொன்னாங்க, அந்த தவறு செய்தாருன்னு அந்த தவறு இஸ்யான் ஒரு சொல்ல யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த தவறு செய்தான்னு சொல்லும்போது ஆதமும் ஹவ்வாவும் செய்தான்னு சொல்லலை, ஆதம் செய்தாருன்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்லலாம் தவிர அன்னை ஹவ்வா அம்மையாரை குற்றம் சாட்டலை. இதற்கு 30 மாரிஃபுல் குர்ஆன் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா பெண்களுடைய கண்ணியத்தை அன்றே காப்பாற்றணும். என்ன, ஒரு ஆண் தவறு செய்து அந்த ஆண் இப்படி செய்தான் என்று வெளியே சொல்வது தவறு இருந்தாலும், ஒரு பெண் ஒரு தவறு செய்தாலும் அதை எவ்வளவு மறைக்க வேண்டுமோ மறைக்க வேண்டும், அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது பண்ணா அவருடைய கண்ணியமும் அவருடைய கௌரவத்தையும் அவருடைய அது கெட்டுவிடும். அதெல்லாம் அதை ரகசியமாக வைக்கிறதுக்கு அல்லாஹ் அப்போ என்ன செய்யறான், 2 பேருமே அதை தவறு செய்திருந்தாலும் ஆதம் நம்முடைய கட்டளை மீறி விட்டார், ஆதம் நம்முடைய இதை செய்தாலும் சொல்லலாம் தவிர அன்னை அம்மா
அப்பா அம்மையாரை சொல்லவே இல்லை. அதே சமயம் அல்லாஹ் தஆலா சொன்னா நம்ம இறக்குனதுக்கு பின்னால அவர் நம்மளோட ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை கொண்டு துஆ செய்தார். அதை செய்தா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா குன் மினல் காசிரின். இந்த துஆவை கேட்டார்கள். அப்ப நாம் ரெண்டு பேரையும் மன்னித்தோம். ஏன் அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மன்னித்தோம்னு சொன்னா அப்ப அப்பா அம்மையை மன்னிக்க வேண்டாமா ஆயிரும். ரெண்டாவது இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு செய்தி இருக்குது. இந்த கூட்டு துஆ கூடாது, கூட்டு துஆ கூடாதுன்னு சொன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் முதல்ல கற்றுக் கொடுத்த துஆவே கூட்டு துஆ. அல்லாஹ் என்ன சொன்னா, ரப்பனா நம்ம ரப்பி லலம்னி அன்ஃபுஸினி, நீங்க தனியா உட்கார்ந்து கேளுங்க, நீங்க தனியா உட்கார்ந்து கேளுங்க சொன்னா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் தனித்தனி ஸ்பாட்ல இறங்குறாங்க. அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்குறது கொழும்புல, அப்பா அம்மையார் இறங்குனது வேற பகுதியில். ரெண்டு பேரும் வந்து ஒன்னா தந்திச்ச இடம் தான் அரப்பா. அரப்பா என்றாலும் ஒரு ஊரை அறிந்து கொள்ளுது. இவர் வந்து இருட்டில் உட்காந்துருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹிஜாபுடைய விஷயத்தில் அடிஷனலா இந்த இடத்துல பொருத்தமான விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மலையில் உட்காராங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஃபியுல்லான்னு என்ற ஒரு பேர் இருந்தது. அல்லாஹ்வுடைய வாளா சஃபியுல்லா, அல்லாஹ்வுடைய வாளா இல்லையா, சைஃபுல்லா வேற வரும். சஃபியுல்லா அவருடைய பெயர். சஃபியுல்லா இருந்த மலையின் பெயர் சஃபா மலைன்னு வச்சான். இப்ப அப்பா அம்மையா இருந்த மலை பேர் என்ன மலைன்னு வைக்கணும்? அப்பா மலைன்னு வைக்கணும். ஆனா அப்பா மலைன்னு வைக்கல, பெண் இருந்த மலைன்னு விட்டான். புரியுதா உங்களுக்கு? சஃபா வல் மர்வா. சஃபா என்றால் சஃபியுல்லா இருந்த மலை, மர்வா என்றால் பெண் இருந்த மலை தான். அப்பா இருந்த மலைங்கள அங்கேயும் எல்லாம் பேரை ஹிஜாப் செய்து விட்டான் என்பது உபரி தகவல். நம்ம இங்க வந்து சேர்றாங்க. இறங்கும் போது சொல்லி கொடுத்தா ரப்பி லலம்னி அன்ஃபுஸின்னு தான் சொல்லி இருக்கணும். அங்க இறங்குறாங்க, வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அல்லாஹ் பண்ணிக்கோங்க சொல்லுங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா குன் மினல் காசிரின். அல்லாஹ் ரப்பனா நாங்க எங்களுக்கு தீங்கு விளைவிச்சிட்டோம், எங்களுடைய நஃப்ஸுக்கு தீங்கு விளைவிச்சிட்டோம். அதான் டோட்டல் சரண்டர். இப்படி தான் துஆ கேட்கணும். ஆனா அங்க இப்லீஸ் என்ன செஞ்சான், நீ என்ன வழி எடுத்தான்னு சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்க உங்களுடைய நஃப்ஸுக்கு தீங்கு விளைவிச்சிட்டா நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்படி ஒத்துக்கிட்டா அவங்க மன்னிக்கிறேன்னு சொன்னா அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இருவரையும் மன்னித்தோம் என்று சொல்றோம். அடுத்தலாம் இது சொல்ல வேண்டிய விஷயம், கொழும்புல இறங்கினா என்ற சரித்திர உண்மை. எத்தனையோ சரித்திர ஆசிரியர்கள் நிறைய பேர் எழுதிட்டாங்க. அவர் சரந்தீப்ல அந்த ஸ்ரீலங்காவில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது என்பதை சரித்திரபூர்வமாக பல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாராவது ஒரு ஆள் மாற்று மத சகோதரர்கள், அதாவது சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கலாம். அதை எழுதி வச்சுக்கிறத பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆலிம் பயான் பண்ணும்போது, ஆலிமை நீங்க தப்பா சொல்லிய அப்படி எழுதி இருக்கிறாங்களே, நீ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, சொல்லக்கூடாது. ஆலிம்களை சபையில கண்ணியம் கூட நடத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயம் எழுதுற 10 மாதிரி எழுதுவான். தாஜ்மஹாலை கட்டினது யாருங்க? தாஜ்மஹாலை கட்டினது யாரு சார் சொல்லுங்க? ஷாஜஹான் தானே. ஆனா ப்ரொஃபசர் ஓகேன்னு ஒருத்தன் இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாலேயே குமுதத்தில் தாஜ்மஹால் ஒரு இந்து கோயில் ஆல்டர் பண்ணி தான் தாஜ்மஹால் கட்டிக்கிறான்னு சொல்லி கட்டடம் வந்து குமுதத்தில் 24 வாரம் வந்தது. அந்த 24 வாரத்துக்கு அப்புறம் மர்ஹூம் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது பதில் கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ரொஃபசர் ஓகே எழுதி வச்சாங்கிறதுக்காக தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் சொன்னா அப்படி சொல்லாத ஒருத்தவங்க இல்லைன்னு எழுதிக்கலாம். ஷாஜஹான் இருக்கலாம்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவான். நான் சொல்றேன் புர்ஜ் கலீஃபா கட்டினா நான் தான் சொன்னேன் என்ன சொல்லி போய் நேரம் கழிப்பட்டேன். இல்லை நீங்கள் ஷேக் தான் நீங்கள் கட்டினா இருக்கலாம் ஏன்னா மௌரும் சொல்ல அவர் கட்டினா தான் சொல்லுவீங்க நீங்க. அப்ப சொல்றவங்க ஏதாவது எழுதிட்டு போவாங்க தவிர பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய சரித்திரங்கள் போய் எழுத மாட்டாங்க. மாப்பிள்ளை லபானியுடைய அந்த வித்தியாமானுடைய தப்சீர் விளக்கம் பாருங்க. அதில் சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேதான் இறக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் அங்கே இருக்குது. இத்தகைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவி இறங்கினாங்க. இறங்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றா இங்க இன்னொரு செய்தி, அவங்க இறக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் எல்லாரும் இறங்க, இங்கிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒரு பகைவராக இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஊருக்கு அனுப்பிட்டேன் உங்களை பூமிக்கு, இந்த பூமியில வந்து நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி நீங்கள் வாழுங்கள்னு சொல்லல. அங்கேயும் எல்லாரும் சொல்றான் என்னிடமிருந்து அறிவுரை உங்களுக்கு வரும், என்னிடமிருந்து உங்களுக்கு தூதர் வருவார்கள், அவர்கள் பேச்சை கேட்டு நடங்கன்னு சொல்றான். அங்கேயும் அல்லாஹ் உங்க அறிவை பயன்படுத்துங்கன்னு சொல்லல, நான் அனுப்புற ஆளுடைய அறிவுரையை பயன்படுத்துங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லணும். புரிஞ்சா உங்களுக்கு? அங்கேயும் அல்லாஹ் தஆலா இன்னும் தூதர் வருவாங்க. உங்களுடைய மூளையே கிடையாது. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீனா அந்த ஆளுக்கே அவருடைய மூளைக்கே எத்தனையோ அன்னைக்கு ஒரு கணக்கு யாரும் சொன்னாங்க 20% 10% உபயோகிச்சிருக்கலாம், 90% உபயோகிக்கலையா. நம்ம 10% பாருங்க, 10% 90% ஐன்ஸ்டீனை உபயோகிக்கலாம். நம்ம எத்தனை % உபயோகிச்சிருக்க போறோம்? அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அறிவைப்படுத்தாம நம்முடைய முன்னோர்கள் பெரியவருடைய அறிவுரையை பயன்படுத்துவதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதும் இந்த செய்தியாக இருக்கிறது. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வர்றாங்க. பூமிக்கு வந்தோடனே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அங்க சொன்னானே, நபியே நீங்க பூமிக்கு வந்தா போராட வேண்டி இருக்கும்னு முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உணவுக்கு ஏற்பாடு செய்ய சொல்றாங்க. கோதுமை
விதைகளை கொண்டு வந்து அந்த கோதுமை எப்படி விதைக்கணும், அதை எப்படி சாகுபடி செய்யணும், அதை எப்படி வளர்க்கணும், வளர்த்து மாமா தட்டி ரொட்டியாக போட்டு நல்லா உருண்டை அறுத்து சாப்பிட்ற நேரத்தில் ஒரு மலை உச்சியில் இருந்து அந்த ரொட்டி அவரோட கையை தவறி ஓட ஆரம்பிக்குது. ஓடி 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 இவங்க துரத்துறாங்க, பசி துரத்தி அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் கரெக்டாக தான் சொன்னால் இவனுடைய முதல் உணவுக்கு இந்த போராட்டம் பட வேண்டியிருக்குது அப்படின்னு அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ துனியாவுக்கு வர்றது எல்லாமே முழுக்க போராடுவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வைத்திருக்கிறான். இப்படி வரும்போது தான் அடுத்தாப்புல அங்கிருந்து செய்தி கூடிக்கிட்டே போகுது. இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியெல்லாம் நம்ம 9ஆவது பாகத்தை சொல்லுவோம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சிருவோம். இவ்வளவு காரியங்கள் அல்லாஹ் ஏன் நடத்தலாம், ஏன் நடந்துச்சு, நம்ம ஏற்கனவே 5ஆவது பாகத்தை சொன்னோம். அந்த ரெக்கார்டிங் இல்லாத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லி முடிச்சிருவோம். ஏன் நடந்தது, அதற்கு ஆதாரம் ஏன் நடந்தது என்பதற்கு பதில் சஹீஹ் புகாரியில் முஸ்லீமில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் கிடைக்கிது. ஆலமுல் பர்ஸக்ல அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. இது ஒரு செய்தி மூட்டா போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நபியாக இருந்தாலும் எல்லாம் பொட்டிக்குள்ள சும்மா தான் கிடப்பாங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டுக்கு மாற்றம் இருக்குது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆலமுல் பர்ஸக்ல 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, தோப்பா தேவையில்லாமல் போய் நெருங்காமல் இருந்துருந்தா ஜாலியாக எல்லாரும் சொர்க்கத்தை உங்கள் முதுகில் குதிரை சவாரி தானே முதுகிலே இருந்திருப்போமே, இதை சாப்பிட்டீல அப்படின்னு கேட்கும்போது ஆதம் சொன்னாங்க, ஆதமே மூசாவே உங்களை தௌராத்தில் நீங்கள் பார்க்கலையா, நான் பிறப்பதற்கு முன்னால் 40 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா என்னுடைய தக்தீரில் இதெல்லாம் எழுதி வைத்தன, அதற்கு நீங்கள் என்னுடைய பொறுப்பில் இல்லாத ஒன்றுக்காய் நீங்கள் குற்றம் பிடிக்கிறீர்கள் என்று அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவுக்கமாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியாக ஆதம் மூசாவை வாதத்தில் வென்று விட்டார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. ஏன்னா இந்த துனியா அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நடக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை மீறப்பட்டிருக்குது இல்லையா. இப்லீஸ் சரியா செய்யல. 2வது கட்டளை அல்லாஹ் சொல்ற மரத்தில் இருந்தா மரத்தில் இறங்கிட்டாங்க. 3வது கட்டளை துனியாவோடையும் நடந்துச்சு. அவருடைய மகன் ஹாபில் காபில கொலை செய்ய கொலை பண்ணாங்க. 3 தடவை கட்டளை மீறப்பட்டிருக்குது. இதுல இன்னும் முக்கியமான செய்தி, இந்த 3 தடவை கட்டளை மீறப்பட்டதுக்கு 3 முக்கியமான காரணங்கள். இந்த 3 முக்கியமான காரணம் கொண்டுதான் உலகத்தில் அத்தனை பாவங்கள் நடக்குது, அத்தனை அயோக்கியத்தனம் நடக்குது. அது நல்லா நம்மளை காப்பாற்றுறோம். என்ன அதில் இப்லீஸ் செய்த பாவம் என்ன, அவனுடைய செய்த அந்த குற்றத்துக்கு காரணம் என்ன, பொறாமை. மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் பெருமை, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனோட நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், அதனால நான் பெரியவன் என்ற பெருமை, இது அழிவிலே கொண்டு போய் விட்டுவிடும். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. என்ன காரணம், பேராசை. நம்ம ஏன் பூமிக்கு போனோம், ஏன் நிரந்தரமாக இருந்த வேண்டும் என்ற பேராசை. கடைசியில் காபில் ஹாபிலை கொண்டான். என்ன காரணம், பொறாமை. எனக்கு பார்க்க பொண்டாட்டியை விட அவனுக்கு பார்க்கிற பொண்டாட்டி அழகா கூட இருக்கிறா அப்படிங்கிற பொறாமை. அப்ப ஒரு மனிதனை அழிவிலே கொண்டு போய் விடக்கூடிய 3 விஷயங்கள் என்னன்னு சொன்னா, 1 பெருமை, 2வது பேராசை, 3வது பொறாமை. இந்த 3 விஷயங்கள் மிக ஆபத்தான விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்னையும் காப்பாற்றி அருள்வானாக. நான் நினைச்ச இந்த வாரத்தோட அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கதை முடித்து விடுவோம். இருந்தாலும் எப்படி இந்த நாட்டமும் கட்டளை என்ன என்பதை நம்ம ஏற்கனவே சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்திலே ஒரு 10-5 நிமிஷம் சொல்லலாமா. என்ன பண்ண 10:30 ஆயிடுச்சு, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது. இதில் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுவோம். இப்போ அல்லாஹ் தஆலா ஏன் இந்த காரியத்தை நடத்தணும், இப்போ பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்ஸக்ல சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எது தகுதியில் எழுதி வச்சுனா என்னன்ட்டு தெரிஞ்சுக்காங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது எப்போ இப்லீஸ் சொன்னான்ல நீ தான் என்னை வழி எடுத்தான்னு, ஏன் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, யார் நீ வழி எடுத்தான்னு. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அந்த முஸ்லிம் ஷரீஃபில் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்டானா, ஆதமே என்னுடைய நாட்டுப்படி என்னுடைய திட்டப்படி தானே இதெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் நீங்க ஏன் என் மேல குற்றம் சாட்டல. அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். அப்ப அதாவது ஆதம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு தெரிந்தாலும் சரி, உன் மாண்பின் மீது ஆணையாக, உன் மாண்பின் மீது சத்தியமாக நான் ஓ மேல பழியப்படும்ல, நான் என்னுடைய நப்சுக்கு நான் தீங்கு வைத்துக் கொண்டேன். அப்ப எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டு நடக்குது. அதே சமயம் கெடுதல் என்று நாம நினைக்கிறதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குது. ஆனா நாம் அல்லாஹ்வோட பழிபற்ற கூடாது. அதனால தான் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் எனக்கு அது செய்யறான், அல்லாஹ் தான் எனக்கு இது செய்யறாங்க, அல்லாஹ் நோயை உண்டாக்குறான்னு சொல்ல. இப்போ இதா மரியல்து பஹுவை யஷ்ஃபீன், நான் நோயிட்டால் அல்லாஹ் என்னை குணப்படுத்தான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நோயை கொடுத்து அல்லாஹ் என்னை குணப்படுத்தான்னு சொல்லலை. யாரும் நன்மையும் தீமையும் அவனுடைய புறத்தில் தான் வருகிறது. அப்போ அல்லாஹ்வின் மாண்பின் ஆணையாக நடக்க
நடக்கக்கூடிய தவிர நாம் நம்ம தான் நொந்து கொள்ள வேண்டும் தவிர அல்லாஹ் அந்த தக்தீரை நாம் நொந்து கொள்ளக்கூட கூடாது, பொறுத்து கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா ஏன் இதை செய்தான், ஏன் இதை இதெல்லாம் பண்ணங்கிறதுக்கு மற்றவருடைய இது சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் தஆலா பூமியிலே ஒரு ஹலீஃபாவை படைக்க போறேன். சுவனத்தில் இருக்கிறாங்க. இப்போ சுவனத்தில் இருக்கிற அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புறது? நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன், வாடகை நல்லா கொடுத்துட்றேன், எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிடுறேன், எல்லாம் கரெக்டாக அனுப்பிடுறேன், நல்ல லேண்ட்லார்டு, என்னை வெளியே அனுப்ப முடியுமா? அப்போ அனுப்புறதுக்கு அவர் என்ன செய்வார்? நேராக வந்து எப்படியா ஒரு வகை வெளியே அனுப்பணும். என்ன செய்வார்? நேராக வந்து ககா வீட்டில் எங்கே வேண்டாலும் நீங்கள் ஆணி அடிங்க, கேலண்டரை மாட்டுங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாட்டாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ எனக்கு இத்தனை இடத்துல ஒரு அடிமதி தந்திருக்கிறாரு, அதை விட என் இந்த இடத்துல இந்த ஆள் ஏன் நம்ம அடிக்க சொல்லலை, அதான் மைண்டு போய் நிற்கும் இல்லையா? அதுக்கு தோது இப்ளீஸ் மாதிரி ஒரு நம்ம ஃப்ரெண்டு வருவான், சீதான் ஃப்ரெண்டு வந்துடுவான், இல்லைப்பா எல்லா இடத்தையும் அடிச்சிருக்கேன், ஏன்ப்பா இதில் அடிக்கல? இல்லைப்பா லேண்ட்லார்டு சொல்லிட்டாரு அடிக்கக்கூடாது, இவ்வளோ இடத்துல அடிக்கிறாரு, லேண்ட்லார்டு ஏன் இங்கே மாதிரி அடிக்கலாம்னு சொன்னார். நீ வீட்டுக்கு சொந்தமாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாரு, தைரியமா அடி. இப்போ என்ன மனசு எதை செய்யாதங்கிறோம், நம்ம மனிதன் படைப்பு அப்படித்தானே, எதை செய்யாதுன்னா அதைத்தான் மனசு தூணும். பெட் பெயிண்ட்டு உட்காராம அங்கே போய் உட்காருவான், எச்சில் துப்பாதேன்னு அங்கே தான் துப்புவான். மனிதனுடைய சுபாவம் தானே. அப்போ நேரம் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா தெரியும். ஆரம்ப வெளியே அனுப்ப என்ன செய்யணும், நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, ஆனால் இதை மட்டும் நெருங்காதீங்க. அப்போ அதை நெருங்கக்கூடாதுன்னு மரத்தை அங்கே எல்லாமே ஆக்கியிருக்கலாமா அல்லாஹ் தஆலா? அப்போ அங்கே என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதை நெருக்க வைக்கிறான். அது ஏன் தெரியும்? மனிதன் தான் படைத்த மனிதனுடைய சுபாவம் அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ நேராக சொன்ன மாதிரியே நேராக போய் நினைக்கிறாங்க, அந்த காரியத்தை செய்தார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு வேலிட் ரீசன் கிடைச்சிருச்சு. நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன செஞ்சு நீங்கள் கீழே இறங்கிருங்க. இப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய நாட்டத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை நடத்துகிறான், கட்டளையை கொண்டு அல்ல என்பது இந்த ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஆதாரத்தை தரக்கூடிய யாரு? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் எப்பவுமே நாட்டமும் கட்டளையும் ஒன்றாக இருக்காது. இது ஒரு உதாரணம். கஸாலி இமாம் சொல்ற உதாரணத்தை கொண்டு ஒரு நடைமுறை உதாரணத்தை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு விடுகிறேன். இப்போ ஒரு வீட்டில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவி வீட்டில் உள்ள வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு இந்த ஃபேனை தொடங்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நாட்டம் என்ன? ஃபேனை சுத்தமாகணும். கட்டளை என்ன? ஃபேனை தொடங்கினாங்க வேலைக்காரி சரியா. இப்போ அந்த வேலைக்காரி தொடக்க மாட்டேங்கிறான், கட்டளையை உதாசீனப்படுத்துறான். இப்போ உங்க மனைவி கோபமா திட்டுறாங்க, ஏன்னா நீ சொல்ற அதை ஃபேனை தொடக்க மாட்டேங்கிறான். திட்டிக்கிட்டு இருக்கும்போது கணவர் வந்துடுறாரு, நீங்க போயிடுற வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொல்றியா இந்த ஏன் வேலைக்காரியை போட்டு திட்டா? இல்லைம்மா நான் ஃபேனை தொடக்க சொன்னேன், தொடக்க மாட்டேங்கிறா. இல்லை நீ சும்மா சொல்கிறா, நல்ல வேலைக்காரி இல்லை, நீ தான் சும்மா சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான்ட்டு மனைவி குறை சொல்கிறேன்னு வைங்க. இப்போ மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வேணா நான் சொல்கிறது பொய்யா, நீங்கள் வேணா பாருங்களேன், உங்கள் முன்னாலே நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு இந்த ஃபேனை தொடங்கி மறுபடியும் சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், ஆரம்பத்தில் அந்த பெண்மணி கட்டளையிட்டது ஃபேனை துடைக்க, அந்த பெண்மணிய நாட்டம் என்ன? ஃபேன் துடைக்கப்பட வேண்டும். இப்போ ரெண்டாவது அதே கட்டளை தான், ஃபேனை துடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாட்டம் என்ன? ஃபேனை துடைக்க கூடாது. அப்போதான் கடவுள் சொல்றது உண்மையாக பெறும். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை மரத்தை நெருங்காதே, அல்லாஹ்வுடைய நாட்டமும் மரத்தை நெருங்கு. நெருங்காத நடக்கும். அன்னைக்கு மட்டும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்காமல் இருந்திருந்தா தொழில்நுட்பத்தை உட்காந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? டி பிளாக் வந்து பயனே வந்திருக்காது, அதுதானே டி பிளாக்கா வந்திருக்காது. அப்போ டி பிளாக்கா வரணும், இந்த இடத்துல நீங்க கூடணும், நான் பேசணும், நல்லா சக்தி நடக்கணும். என்ன ஆகணும்? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்கினார்கள், இன்று நீங்கள் எல்லோரும் என்னை நெருங்கி இருக்கிறீர்கள். புராணித்த அல்லாஹ்வுக்கு தான். அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குது. இன்றைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸுக்கு பாடம் நடத்துறாங்க, இப்லீஸ் சில பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா அவன்கிட்ட போய் சில பாடங்களை கற்றுக்கிறேன். பாடங்களை கற்றுக்கிட்டு இப்லீஸ் சொன்னான், நான் வந்து எனக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமே எனக்காக அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க, என்ன பண்ணணும்? நான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் சஜ்ஜா செய்ய மறுத்தேன். ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ஹபீபை கொண்டு வந்தால் தான் அவருடைய வெற்றியராக காமிக்க முடியும். கடுமையான எதிரியை கொடுத்து அதை ஜெயிப்பது மூலமாக தான் ஒரு ஆளு மாண்பு கிடைக்க வரும் இல்லையா? ஆமை இன்னொரு ஆமையை ஜெயிச்சிருந்தா ஆமை கதையே வந்திருக்காது. ஆமை முயலை ஜெயிச்சதுனால தான் ஆமை கதையே வந்திருக்குது சரியா? அப்போ எதிரி வலுவானாக இருந்தால் தான் ஹீரோவுடைய ஹீரோயிசம் வெளிப்படும் என்பது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயுமே மோசமான ஒரு சமுதாயத்தில் பிறக்க வைத்தான், அவர்களை இந்த உலகத்திலேயும் உயர்ந்த சமுதாயமாக ஆக்கி வைத்தான். தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அத்தகைய நல்ல உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை பிறக்க வைத்திருக்கிறான், நம்மை வாழ வைத்திருக்கிறான். அதிலே நல்ல இபாதத்தை செய்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து இம்மை மறுமை நல்ல பலன்களை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கூறி சற்று அதிகமாக நேரமானதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக